பிக் பாஸ் லைவ்ல ஒரு டாஸ்க் நடந்தது. அந்த டாஸ்க்கை வந்து ஒரு டீம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த டீம் யாரு அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்ததாக திவ்யா, விக்ரம் மற்றும் வினோத் அந்த பிரச்சனை லைவ்ல வந்துச்சு. அதுல யார் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு முழு விவரத்தை பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை நீங்க பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறக்காம பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மாடர்ன் டீமை வீழ்த்தி திரும்பவும் ரெட்ரோ டீம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல என்ன பாயிண்ட் நீங்களே கேட்டிருந்தீங்களே, பாயிண்ட்ஸ் டேபிளோட பாயிண்ட் என்னன்னா 10 பாயிண்ட் வந்து மாடர்ன் இது ரெட்ரோ டீம், 5 பாயிண்ட் வந்து மாடர்ன் டீம். ஸோ இந்த டாஸ்க்ல ஜெயிச்சு அதுல வந்து அந்த போட்டிருந்தாங்கல்ல பானிபூரி, சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி ஏதோ போட்டிருந்ததுல, அது நீங்க என்ன நேம் எடுக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள குத்து அனுப்புவாங்க. அது வந்து ரெட்ரோ டீமுக்கு கிடைச்சது. ஸோ உழைப்பு போடுறவங்களுக்கு ஊதியம் கிடைக்கணும்ல, அவங்க உழைப்பு போட்டாங்க, நைட்டெல்லாம் தூங்காம வேலை பார்த்தாங்க, அதுக்கான ஊதியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதான் நான் பார்க்குறேன். ஸோ தே டிசர்வ் டு பி அ வின்னர்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, அது கிடைக்கணும், கிடைச்சிருக்கு. ஓகே, இது நடந்து முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா டீம்ல ஒரு சில டிஸ்கஷன் நடக்குது. ஸோ அந்த அந்த நெக்லஸை வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி நாங்கள் வைக்கலான்ற மாதிரி அட்டாச் போட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு பிக் பாஸ் கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ரெட்ரோ டீம். கேமரா முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வச்சிடறோம் பிக் பாஸ், அதை ஒட்டிக்கிட்டு இதெல்லாம் வைக்கிறோம், நீங்கள் பார்த்துங்க என்னன்றதை சொல்லிக்கிட்டு நடக்குது. இதுக்கு நடுவில் திவ்யா போயிட்டு அங்கே திவ்யாக்கும் வியானாக்கும் சண்டை மாற்றி மாற்றி அங்கே வந்து வாக்குவாதம் நடந்துருச்சு. ஸோ உங்கள் விஷயத்தை நீங்கள் கேளுங்க, இது பண்ணுங்கன்ற மாதிரி. ஆல்ரெடி அங்கே வியானா வந்து நான் விக்ரமுக்கு எதிராக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்கேன், நீ வேற ஏன் வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, திவ்யா வெளியே ஒட்டுமொத்த டீம் வச்சு வெளியே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. கேம்னா இப்படி விளையாடக்கூடாது, எதுக்கு ரொம்ப அக்ரெசிவா விளையாடுறீங்க, பிசிக்கல் கேம்ஸ்ன்னு இருக்கதான் செய்யும், எதுக்கு இவ்வளவு அக்ரெசிவா இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்கீங்க, அந்த மேட்டர்ல என்ன நடந்துச்சு, அந்த கீழே விழுந்தாங்களே மேல மெரிச்சிட்டாங்கன்ட்டு, ஸோ அதுல அரோரா மேல விழுந்தது சுபிக்ஷா தான்ற மாதிரி அங்க சில பல விஷயங்கள் இருக்கு. அதை அங்க கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிருக்க டைம்ல என்ன பண்ணிட்டாரு, கானா வினோத் சாப்பிட்டு மெயின் டோருக்கா வராரு. மெயின் டோருக்கு பக்கத்துல இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. மெயின் டோருக்கா வரும்போது பாத்தீங்கன்னா அதோ வராருப்பா அப்படின்ற மாதிரி வேணுத்துக்குண்டே வராரா அது வராரா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட்டை வந்து இவரு பாஸ் பண்ணியிருக்காரு. பிரஜன் கருமே எப்பா சாப்பிட்டு முடிச்சு நான் வரதாம செய்யும், இது உன் வீடா, நான் இது எல்லாரோட வீடுப்பா அப்படின்ற மாதிரி அங்க வாக்குவாதம் போகுது பிரஜனுக்கும் யாருக்கு, வினோத்துக்கும். அப்ப என்ன பண்றாங்க திவ்யா, சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி பிரஜனை கூப்பிடுறாங்க. உடனே காணா வினோத், நானும் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏன் உள்ள போறீங்க, பயந்து உள்ள போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நான் பயந்துலாம் போடலங்க, அந்த பொண்ணு கூப்பிடுது அதனால உள்ள போறேங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நீங்க நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், ஏன் இது ஏமா நான் உடனே திவ்யா இதெல்லாம் வராதுன்னும் போது நான் உன் பேச்சுக்கு வரல, நான் இவரு கூட்டு போறேன்ற மாதிரி 2 பேருக்கும் அங்க திவ்யாவுக்கும் கானா வினோத்துக்கும் அங்க வாக்குவாதம் மாறுது. ஸோ பிரஜனுக்கும் இன்னொரு பக்கம் இவங்க தான் வாக்குவாதம் தான் பண்றாங்க, சீரியஸா போல 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. ஓகே, அதுல திவ்யா வந்து ஏதாவது சீரியஸா போனா ஓகே, சீரியஸா போலையே. அப்ப திவ்யா வந்து கூப்பிட்டு போகும்போது என்ன பண்றாங்க, மாத்தி மாத்தி வாக்குதுல போங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மட்டும் கானா வினோத் போன்ட்டாங்க. மரியாதையா பேசுங்க, இந்த மாதிரிலாம் வா போன்னு பேசாதீங்கன்னும் போது போன்றது தமிழ் வார்த்தை தானே அப்படின்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீ சொன்னிய சீப்போ கருமோ அப்படின்னு சொன்னல, அப்படின்னு சொன்னி அதை விடவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்ப இப்ப சொல்ற சீப்போன்ற மாதிரி இவங்க திரும்ப சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு மரியாதை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றீங்கன்னா நீங்க அதை திரும்ப பண்ணக்கூடாது. அவர் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக நீங்க திரும்ப பண்ணீங்கன்னா அப்ப அதுக்கான வேலிடிட்டியே கிடையாது, அது வேலிடே ஆகாதே அப்படின்றத நான் பாக்குறேன். ஸோ அவர் போன்னு சொன்னது தப்பு, ஒருமையில பேசியிருக்க கூடாது, அது பேசினது கானா வினோத்தோட தவறு. ஓகே, அடுத்துக்கு நீங்க வந்து அதை தானே கேட்குறீங்க, அதை கேட்டவொன்னே அவர் சீப்போ கருமோன்னு சொன்னீங்க, அது மட்டும் நியாயமான்ற ஒரு பாயிண்ட் அவர் கேட்கிறார். அது டாஸ்க்ல நடந்தது, முந்தைய டாஸ்க்ல இருந்தது, அதில் எடுத்துட்டு வந்து கேட்கிறார். அப்ப வந்து இவங்க என்ன பண்றாங்க, நான் அப்ப சொல்றேன் என்னது இது. அப்புறம் என்ன பண்றாங்க, சரி ஓகே அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஆதிரை மற்றும் கமருதீன் என்ன பண்ணிருக்காரு, வெளியே இருக்கும்போது இதோ பாருங்க டைட்டில் வின்னர்ஸ் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிருக்காரு போல. இவங்க டிஸ்கஷன் பண்றது, ஆதிரை வந்து என்ன டைட்டில் வின்னர்ஸ் எல்லாம் கமெண்ட்டை பாஸ் பண்றீங்க, நேத்து நீங்க எல்லாம் டைட்டில் வின்னர்ஸ் தானே, நல்லா மூளைக்கு போயிட்டு ஒன்று வந்து பண்றீங்க, அதுக்கேற்ற மாதிரி சாதிச்சிட்டீங்களான்ற மாதிரி அப்படியே வந்து சரமான ஒரு போட்டு விட்டா ஆதிரை. தேவையா இது, வாயை கொடுத்து வாங்கி கடிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான். இன்னொரு பக்கம் சபரி மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. சபரி வந்து அந்த சொந்த அணிக்காக விளையாடாம அவர் வரல, ஸோ அவர் நல்லவனா இருக்க ஆக்ட் பண்றான், சீன் போடுறான் கெயின் போடுறான்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கானா வினோத் கமருதீன் அது பார்வதி சொல்றாங்க 2 கேம்லயுமே சபரி வரவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ ப்ரோமோல சபரி வந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம், ஆனா பார்வதி கண்ணுக்கு மட்டும் எப்படி சபரி வராத மாதிரி தெரிஞ்சது அப்படின்றத எனக்கு தெரியல. சபரி வந்ததுலயே சபரிக்கும் அமித்துக்கும் பிரச்சனையாச்சு, வராது இருந்ததா சபரி அமித்துக்கும் எப்படி பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வருது இந்த ஒரு டிஸ்கஷன். அடுத்து கானா என்ன பண்றாங்க, திவ்யா வந்து காண்டாயிட்டு
இந்த வீட்டுல அநியாயம் என்ன நடக்குது யாரும் கேட்க மாட்டீங்களா, 2 பேரும் இங்க மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்க, இது எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பா, அதை கேட்க மாட்டீங்களான்ற மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்க. சரி எல்லாரையும் கேட்கறோன்ற மாதிரி கூப்பிட்டு கானா வினோத்துக்கும் திவ்யாக்கும் ஒரு வாக்குவாதம் டிபேட் நடக்குது. கானா வினோதோட தரப்பு சொல்றாரு சீப்போன்ற மாதிரி கருமோன்னு நாங்க சொன்னாங்க, அப்புறம் சில இடத்துல இப்படி எல்லாம் பண்ணாங்க, அதுல எல்லாத்தையுமே இவர் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. இவருக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே இவர் சொல்லிட்டு வர்றாரு. கானா வினோதோட தரப்பு கானா வினோத் சொல்றாரு. அப்ப திவ்யா என்ன பண்ணும், திவ்யாவோட தரப்பை சொல்லும் போது இப்போ கரண்ட்லி நடந்துச்சு, இப்போ திவ்யாவுக்கும் கானா வினோத்துக்கு பிரச்சனை, இப்போ என்ன ஆச்சோ அந்த ஸ்டோரி தானே சொல்லணும். இவங்க காலையில 6 மணி ஆச்சுன்ற மாதிரி ஒட்டுமொத்த அந்த சீப்போ கருமம் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு ஒரு பெரிய ஸ்டோரி எங்கேயோ போது டிராவல் ஆகுது ஸ்டோரி. ஏமா இந்த பாயிண்ட் மட்டும் பேசுமா, எதுக்குமா அவ்வளவு லென்த்தா இழுக்கிறேன்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல. இந்த பாயிண்ட் வந்து சீப்போ வாப்போ அதை மட்டும் அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் வராம சுத்தி குத்தி டிராவல் ஆகி வேற ஒரு பாயிண்ட்டுக்கு போறாங்க. ஒரு பாயிண்ட் மேல என்ன சொல்லிட்டாங்க, ஷார்ட்டா சொல்லி முடிங்க, சீக்கிரமா சொல்லி விடுங்கன்ற மாதிரி எல்லாரும் கேட்கறாங்கல்ல. அப்ப வந்து என்ன பண்ணிட்டாரு விக்ரம் இருந்து என்ன பண்ணிட்டாரு, நீங்க எனக்கு ஒன்னு ஜென்ரலா சொல்றேன், இப்போ வந்து நீங்க ஜென்ரலா எல்லாத்தையும் சொல்லி இந்த இடத்துல பார்க்கும்போது அவருடைய கேரக்டர் ஒரு சில நெகட்டிவ் இருக்கிறதால அவர் அப்படிதான் நீங்க பண்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டோன்னே அங்க பிரச்சனை. நான் நெகட்டிவா சொல்லவே இல்லையே அப்படின்னும் போது ஆகுது. ஆக்சுவலா இதெல்லாம் தப்பு இருக்குன்றத அவங்க நெகட்டிவ் இதுதான் பண்றாருன்றதா மீன் பண்ண வராங்க. அதை தான் விக்கில்ஸ் அங்க அட்ரஸ் பண்றாரு. இது விக்கில்ஸ் அட்ரஸ் பண்ணவொன்னா அவருடைய கேரக்டரே இது பண்ற நேமுக்கு போயிருது, கேரக்டரே இது பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அங்க வந்து கானா வினோதோட புரிதல். அவர் ஒரு பக்கம் எமோஷனலா பேச ஆரம்பிச்சாரு. நான் திவ்யா கிட்ட எத்தனை வாட்டி சாரி கேட்க சொன்னது தெரியுமா, எத்தனை வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமான்ற மாதிரி கானா வினோத் பேசுற. இன்னொரு விஷயத்தையும் கானா வினோத்தை பத்தி திவ்யா சொல்லிருக்காங்க. ஏதோ பெண்கள் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு முன்னாடி கானா வினோத் தான் ரெஸ்ட் ரூம் போவாராமே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிருக்காங்க. அதை வேற அரோரா ஒரு பக்கம் பாயிட்ட கேட்டிருக்காங்க. பட் இதுல திவ்யா பண்ண தப்பு என்ன தெரியுமா, நீ போ வாப்போ அப்படின்ற பேசுறதெல்லாம் கரெக்ட் தான், அது கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்குதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. நீங்க என்ன பிரச்சனை அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பொது பிரச்சனையை எடுத்து வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு அது உங்களுடைய பர்சனல் பிரச்சனையை எடுத்து வந்து அட்ரஸ் பண்றீங்க. அதுலயும் இந்த பிரச்சனையை மட்டும் அட்ரஸ் பண்ணல, எப்படி கரண்டா நடக்கிற பிரச்சனையை மட்டும் அட்ரஸ் பண்ணிருந்தீங்கன்னா இட் சுட் பி ஃபேர் அண்ட் எனஃப். ஆனா அதை விட்டு ஒட்டுமொத்தமா சர்க்கிளா போடும்போது அவர் மேல வேற ஏதோ ட்ரை பண்றீங்க அப்படின்றது தான் ஆகும். அதை கேட்க போய் உடனே பார்வதி வந்துட்டான். பார்வதி வந்து ஏதோ கோல் முட்டின்ற வேலை பேத்தனே என்ன சொன்ன சொல்லு, நான் உங்ககிட்ட பேச விஷ்டம் இல்ல பாரு, விஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி, நான் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப கோல்முட்டி வேலை பேத்தன்னு சொல்றது தப்புனா, இதே கமருதீன் பார்வதி பலவாட்டி என்ன சொல்றாங்களே அப்ப யாருமே கேட்கல நீன்ற மாதிரி. ஒரு பக்கம் பார்வதி திவ்யாவை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றா, திவ்யா வந்து அங்க டைரக்டா வந்து பார்வதி எக்ஸ்போஸ் திவ்யால கனி வந்து பார்வதி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்கன்ற தருணத்தையும் பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் திவ்யா கோச்சிட்டு போயிட்டு அங்க ஒரு அழுகை. இன்னொரு பக்கம் ஏன் இப்படி சொன்னீங்கன்னா, நீங்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லும் போது எனக்கு ஜென்ரலைஸா அப்படிதாங்க படுது அப்படின்ற ஒரு விஷயத்த, இது என்னோட ஒப்பீனியன்றதை அங்க திவ்யா அப்செட் ஆயிட்டாங்க. நான் அவருடைய கேரக்டரே காலி பண்ண மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்றத நான் சொன்னே தவிர்த்து அவங்க கேரக்டரை காலி பண்ணல அப்படின்றத இவர் சொல்லி திவ்யா கிட்டயும் புரிய வச்சிட்டாரா. அந்த டிபேட் அங்க நடந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் அரோரா வந்து எதுக்கு வினோத் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து, ஏன் அது கரெக்டான ரீசன் கொடுங்க, டாஸ்க்ல ஏன் அப்படி திவ்யா பேசினாங்க, அது ரொம்ப தப்பு இல்லைன்ற மாதிரி அங்கேயும் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாங்க. ஸோ இதுல பிரச்சனை யாரும் இல்லைனா, ஸோ வா நீ போ அப்படின்றது இவர் பேசுனது தப்பு. ஓகே, இவர் பேசுனது தப்பு. அதுக்கு பதிலாக வந்து சீப்போ கர்மம் இப்ப சொல்றேன்னு இவங்க பேசிட்டு அதே எடுத்துன்னு வந்து அட்ரஸ் பண்றதும் தப்பு. அட்ரஸ் பண்ணும்போது கூட அந்த பர்டிகுலர் டாபிக்கை மட்டும் பேஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணியிருந்தா இட் ஷுட் பி ஃபேர். ஆனா அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வேற மாதிரி பண்ணது தப்பா தான் இருந்துச்சு. அதைத்தான் அங்க விக்ரமும் சொன்னாரு, சபரியும் சொன்னாரு அப்படின்றத முடிவுரையை கொடுத்துக்கிட்டு விடைபெறுகிறேன். பாய் கைஸ்.